செய்து முடிச்சா ஒரு ஆன்சர் அனுப்புங்க. ரைட், செஞ்சிருக்கீங்க. 65 என்ன? 65 நாங்கள் சுழிய எண்ணாக மாத்திரன்னு சொன்னால் இரண்டாவது பிரிக்க போறோம். 65லுமே இரண்டு எத்தனை தெரியாட்டி ஒவ்வொரு இலக்கமா பிரிக்கும். 6ல 2 வந்துட்டு 3 முறை இருக்கு. 6ல 2 3 முறை இருக்கு. 2 6 சரியா வந்துச்சு. 5ல எத்தனை ரெண்டுன்னு பாருங்க. 5ல 2 இருக்குது 2 முறை. அவை 2 4 தான் வரும். அவை ஒன்று மீறி 32லையுமே எத்தனை ரெண்டுன்னு ஒரே தெரியாது. ஒவ்வொன்றா பாருங்க. 3ல எத்தனை ரெண்டுன்னு பாருங்க. 3ல 2 ஒரு முறை. 3ல 2 இருக்குது ஒரு முறை. ஒவ்வொரு 2 2 தான் ஒன்று மீதி வருது. ஒன்று மீதி தான் 12. 12ல 2 இருக்குது 6 முறை. 6 2 12 சரியாக வரும். அவை மீதி இல்லை. இப்ப 16ல 2 எத்தனை பார்த்தோம்னா 8. 8 2 16 மீதி இல்லை. அவை 0. 8ல 2 எத்தனை பார்த்தோம்னு சொன்னால் 4 4 2 8. சரியா இருக்குது. அவை மீதி இல்லை. 4 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 4ல 2 2 முறை. 2 4 சரியா வருது. அவை மீதி இல்லை. 2ல 2 ஒரு முறை தான் இருக்குது. ஒரு முறை. அவை மீதி 0. அவை 2ஓட குறைவு. அவை திரும்ப பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட நிப்பாட்டுவோம். 8ல இருந்து மேல் நோக்கி நாங்கள் இப்படியே இருக்கும். 65 அடி 10 1 2 4 5 0 வருது. 1 அடி 2. இது வந்து 65 அடி 10 நாங்க அடி 2க்கு மாத்தினோம். அது 13 20க்கு மாத்துறதுக்கு 2ஆல பிரிக்கணும். அடுத்து 120 அடி 10. 120 மாத்தி போட்டு அனுப்புங்க ஆன்சரை. 120 அடி 10 அடி 2க்கு மாத்தணும்.
நீங்க அனுப்பின விடைகள் சரி. 120 இதை நாம மாற்றமாக இருந்தால் 2ஆல பிரிக்கும். முதல்ல 12ல இதுல 2ன்னு பார்க்கணும். 12ல 2 வந்து 6 முறை, அவை இந்த சைபர் அமைந்து வரும். 120ல இருந்து 60 முறை மீதி 0. 60ஐ 2ஆல பிரிக்கிறோம். 60 2ஆல் பிரிக்கின்றால் 30 மீதி 0. 30ஐ 2ஆல பிரிக்கிறோம் 15 மீதி 0. 15ஐ 2ஆல பிரிக்கிறோம். 15ல 2 7 முறை. 7 2 14 தான் வரும். 1 மீதி. அப்ப திரும்ப 7ஐ 2ஆல பிரிக்கிறோம். 7ல 2 3 முறை இருக்குது. 2 6 தான் வரும். ஆக 1 மீதி. 3ஐயும் 2ஆல பிரிக்கிறோம். 3ல 2 1 முறை. 1 2 2 ஆகவே மீதி 1. திரும்ப பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருந்து மேல் நோக்கி நாங்க விடை எழுதுவோம். 120 அடி 10 என்றது 4 1 3 0 வருது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண விடை எழுதுறதுக்கு இந்த 1 விடுபடம் விடுபடாமல் இருக்கணும். சரியா? 255 இதை மாத்துவாகும். 255 அடி 2க்கு மாத்துவாகும். இருநூத்தி 55 மாதம். இருநூத்தி 55க்கு வந்து மரிசிக்காடு விடப்பில்ல. திரும்ப செக் பண்ணி பாருங்க. பார்க்கவும் சரியான விடை அனுப்பிடுவீங்க. சரி, 255 என்றால் 2ஆல பிரிக்க போறோம். 2ல 2 வந்து ஒரு முறை இருக்குது. 5ல 2 வந்து 2 முறை இருக்கு. 5ல 2 வந்து 2 முறை. அப்ப 2 4 4 என்றால் 1 மீதி 1 மீதி என்றால் 15. 15ல 2 வந்துட்டு 7 முறை இருக்கு. 15ல 2 7 முறை. 7 2 14 தான் வரும். ஆகவே 1 மீதி. 127ல 2ஆல பிரிக்க போறோம். 127ல 2 ஒரே முறையா தெரிஞ்சாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஒவ்வொரு முறையா பார்க்கலாம். பிரிக்கும் போது அப்படி பார்ப்போம். 12ல 2 6 முறை. 12ல 2 6 முறை.
ஏழுல ரெண்டு, ஏழுல ரெண்டு 3 முறை, முய் 2 6 தான் வரும், ஒன்று மீதி. அறுபத்தி மூணையும் இரண்டாவது பிரிக்க போறோம். முதல்ல 6ல எத்தனை 3 2 வரும், 6ல 2 வந்துட்டு 3 முறை, 3ல 2 ஒரு முறை, 3ல 2 இருக்குது ஒரு முறை, அவை ஒரு 2 2 நாள் ஒன்று மீதி. 63ல 2 31 முறை, 31 2 62 வரும், ஒன்று மீதி. 63 2 126 வரும், அதனால ஒன்று மீதி. 127 2 254 வரும். சரி, 31 இரண்டாவது பிரிக்கப்படும். 3ல 2 ஒரு முறை, 3ல 2 ஒரு முறை இருக்குது, அவை ஓர் 2 2 நாள் இவற்றுக்கு ஒன்று மீதி, அவை 11. பலரோடு சேர்த்து அந்த மீதியை 11. 11ல 2 வந்துட்டு 5 முறை, 5 10 தான் வரும், ஆகவே ஒன்று மீதி 11 இருந்ததுனால. 15ல 2 7 முறை இருக்கு, எனக்கு 7 2 14, ஆகவே ஒன்று மீதி. 7ல 2 3 முறை இருக்கு, 2 6, ஆகவே ஒன்று மீதி. 3ல 2 ஒரு முறை இருக்கு, ஆகவே ஒரு 2 2, ஒன்று மீதி. ஆகவே 2 4 6 8 ஒன்றுகள் வரும். இதுதான் விட. கிளியரா? சரிதானே? இப்படிதான் நாங்க வந்துட்டு 13 எண்களை 20 எண்களாக மாற்றோம். இப்படி நாங்க பிரிச்சு மாத்தலாம். அதே நேரம் நாங்க பிரிக்காம இதை விட எழுதுறதுக்கு ஒரு முறை இருக்குது. பட் அந்த முறை எப்படின்னு பார்ப்போம். அது வந்து நாங்கள் எம்சிக்கு வந்து அதை நான் வந்து ஞாபகம் வச்சு போட்டது நிச்சயம் லேசாக இருக்கு. 13 20 மாற்றுது. 13 20 மாற்றுறதுக்கு இன்னொரு முறை நாங்கள் இடப்பெருமானத்தின் அடிப்படையில் போட்டு கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு 13 நாங்கள் வளமையாக பயன்படுத்த 13 உதாரணமாக 456 ஒரு 13 பயன்படுத்துகிறேன். டெசிமல் நம்பர்ஸ் எண் சட்டத்தில் நான் போடும்போதும் இதனுடைய இடப்பெருமானத்தை நான் சொல்லுவோம் ஒன்றுகள். என்ன இடப்பெருமானத்தை நான் சொல்லுவோம் ஒன்றுகள். இதர இடப்பெருமானத்தை நான் சொல்லுவோம் பத்துகள். சொல்லி சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். இங்கால வரும்போது இங்கால 2456 இதுல இடப்பெருமானம் வந்துட்டு 1000 படிக்கும். இதை நான் சொல்லுவோம் இடப்பெருமானம். இது ஒவ்வொரு இலக்கத்தினுடைய இடப்பெருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன அப்ப இது வந்து அடி 10 பெண்ணுக்கான இடப்பெருமானங்கள் தான் இது. அடி 10னுடைய இடப்பெருமானங்கள் எவ்வாறு வருதுன்னு சொன்னா இது வந்து 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு தான் இதனுடைய இடப்பெருமானம். 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு முதலே 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. என்ன எந்த ஒரு அடியிலும் பூஜ்ஜியமாம் வலு ஒன்றாக இருக்கும். என்ன சுத்தி எதை பார்த்துருக்கீங்க? 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. இது 10 1ஆம் அடுக்கு இதன் இடப்பெருமானம். 10 1ஆம் அடுக்கு வந்து 10, அதான் இதனுடைய இடப்பெருமானம். இதர இடப்பெருமானம் 10 2ஆம் அடுக்கு, ஆனால் 100 இடப்பெருமானம் வருது. இதர இடப்பெருமானம் 10 3ஆம் அடுக்கு, ஆக அதர இடப்பெருமானம் 1000 அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் அந்த அடி 10ஆக இருந்தால் 10 இடப்பெருமானங்கள் 10 0 10 1 10 2 10 3 சொல்லுவோம். அவை துவிதனாக இருந்தால் அவை இடப்பெருமானம் எப்படி போகும்? இதர இடப்பெருமானம் என்ன? இந்த இலக்கத்தினுடைய இடப்பெருமானத்தை நான் சொல்லுவோம் 2 0ஆம் அடுக்கு. இடப்பெருமானம் இதனுடைய 2 0ஆம் அடுக்கு. இந்த இலக்கத்தினுடைய இடப்பெருமானம் 2 1ஆம் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இந்த இடப்பெருமானம் 2 2ஆம் அடுக்கு சொல்லுவோம். இதுல 2 3ஆம் அடுக்கு சொல்லுவோம். இதுல 2 4ஆம் அடுக்கு சொல்லுவோம். இதான் இந்த இலக்கங்களுடைய இடப்பெருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 0ஆம் அடுக்கு என்ன? 1. 2 1ஆம் அடுக்கு எத்தனை? 1. 2 1ஆம் அடுக்கு எத்தனை?
இரண்டு. ரெண்டின் இரண்டாம் அடுக்கு நாலு. ரெண்டின் இரண்டாம் அடுக்குல ரெண்டின் வர்க்கம் வந்து நாலு. இரண்டு நாலு. அந்த நாலு இன்னொரு ரெண்டால பெருக்கும். ரெண்டின் மூணாம் அடுக்குல ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு. இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு. ரெண்டின் நான்காம் அடுக்கு அதோட பெருமானம் 16. சரிதானே? அப்படித்தான் அந்த இடப்பெருமானங்கள் போய்கொண்டிருக்கும். அந்த இடப்பெருமானங்கள் நாங்கள் குறிச்சுக்கொள்வோம். ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு இடப்பெருமானம் அது பெருமானம் வந்து ஒன்று. அதெல்லாம் நாங்கள் குறிச்சுக்கொள்வேன். ரெண்டின் ஓராம் அடுக்கு வந்துட்டு ரெண்டு. எந்த ஒரு அடியிலும் ஓராம் அடுக்குனால் அதே பெருமானம் தான் வரும். எக்ஸின் ஓராம் அடுக்குனால் எக்ஸ் தான். சரிதானே? எக்ஸ் ஒய் ஓராம் அடுக்குனால் எக்ஸ் ஒய் தான். சுட்டு அடிப்படை. அதே மாதிரி ரெண்டின் ஓராம் அடுக்குனால் ரெண்டு தான். ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்குனால் ஒன்று தான். என்ன? ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கும் ஒன்றுதான். எக்ஸின் பூஜ்ஜியமாம் அடுக்கும் ஒன்றுதான். எக்ஸ் ஒயின் பூஜ்ஜியமாம் அடுக்கும் ஒன்றுதான். வலு பூஜ்ஜியம் வந்தால் விட வந்துட்டு ஒன்று. ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து ஒன்று. ரெண்டின் ஓராம் அடுக்கு வந்து ரெண்டு. ரெண்டின் இரண்டாம் அடுக்கு தான் இரண்டு நான்கு. ரெண்டின் மூன்றாம் அடுக்குனால் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு. ரெண்டு தர ரெண்டு மூணு தடவை இருக்கும். அது எட்டு. ரெண்டின் நான்காம் அடுக்கு 16. ரெண்டின் ஐந்தாம் அடுக்கவ 32. ரெண்டின் ஆறாம் அடுக்கு 64. ரெண்டின் ஏழாம் அடுக்கு 128. ரெண்டெல்லாம் வரைக்கும் போடும். 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 120. அப்படித்தான் போகும். ரெண்டின் எட்டாம் அடுக்கு 256. அப்ப ரெண்டின் ஒன்பதாம் அடுக்கு 512. ரெண்டின் பத்தாம் அடுக்கு இதரெண்டாவது 512 ரெண்டாவது வைக்கிறார். 1024 வரும். எந்த பெருமானம் எல்லாம் நீங்க பாடமாக்கி வச்சிருந்தா தான் லேசாக. சரி, பெருமானங்கள் ரெண்டின் ஏழாம் அடுக்கு எத்தனை கேட்டால் 128 சொல்ல தெரியும். ரெண்டின் ஒன்பதாம் அடுக்கு எத்தனை கேட்டால் 512 சொல்ல தெரியும். ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு எத்தனை கேட்டால் 32 சொல்ல தெரியும். அவை ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்குல இருந்து ரெண்டின் பத்தாம் அடுக்கு வரையான பெருமானங்களை பாடமாக்கி சரி வைக்கத்தான் ஒரு மெச்சாதான் உங்களுக்கு கேள்வி செய்வது நிச்சயம் லேசாக. சரிதானே? இதுல இருந்து 210 வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? ரைட். இதை குறிச்சு சொன்னீங்களா? சரியா? அடிக்கவா? ரைட். நான் பிரிக்காம எப்படி நாங்கள் அதை இலகுவா அழிவு கொள்ளையும் பார்ப்போம். நான் முதலாவது கேள்வி வந்து 50. நான் 50 அணி 2க்கு மாற்றுறது தான் பார்த்தோம். முதலாவது 50 அணி 2க்கு மாற்றும் போது நான் 2 பிரிச்சு போவோம். அப்படி பிரிச்சு போவோம். அப்படி இல்லாட்டி இதுல இடப்பெருமானங்கள் நாங்கள் மேலுக்கு எழுதுவோம். இடப்பெருமானங்கள் அடி 2ல வரும்போது வரும் 1 2 4 அப்படிதான் வரும். 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 2 ஓராம் அடுக்கு 2 இரண்டாம் அடுக்கு 2 மூணாம் அடுக்கு தான் போகும். அந்த இடப்பெருமானங்களை மேலுக்காக எழுதி கொடுக்கும். 1 2 4 8 அதுக்கடுத்து என்ன வரும்? 16 வரும். 16 அடுத்தது 14 என்ன அடுத்த என்ன வருது? 2 ஐந்தாம் அடுக்கு 32. அதுக்கடுத்து 64. 64 எழுத தேவையில்லை. 50 நாங்கள் எழுத போறோம். 50ஓட குறைந்த இடப்பெருமானங்கள் நாங்கள் மட்டுமே எழுதி கொடுக்கும். அப்ப 64 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலக்கத்தோட குறைந்த இடப்பெருமானம் மட்டும் எழுதி. அப்படின்னா அந்த 50க்குள்ள இதுல என்னென்ன இடப்பெருமானங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 50க்குள்ள 32 இருக்கு தானே. அந்த 32 இடப்பெருமானத்தை நம்ம ஒரு ஒன்றை போடுவோம்.
32 வந்துச்சு. அடுத்து 16. 32ஐயும் 16ஐயும் கூட்டி பார்க்க போறோம். 50ஓட கூடுதா இல்லையா? 50ஓட கூடினால் வராது, 0 போடணும். கூடாடி நாங்க 1 போடுறோம். 32 16 48 வரும். 32 16 கூட்டினா 48. அவை அங்கேயும் ஒரு ஒண்ணு போடுறோம். அவை 32 இடப்பெருமானம் இருக்குது, 16 இடப்பெருமானம் இருக்கு. 32 16 48. 48 வந்துட்டு நம்ம எத்தனை தேவை? 50 ஆகுது. 32 16 48. 48 2 தான் 50. இப்ப இது மூணு கூட்டினா 50 வந்துச்சு. அது மிச்ச இடப்பெருமானத்தில் நாங்க என்ன போட போறோம்னா 0 போட போறோம். 0 போட்டோம்னால் 50க்கான 50 அடி 10 நாங்க என்ன செய்யலாம்? அடி 2க்கு மாற்றலாம். அவைதான் இப்படி நாங்க பிரிக்காம எழுதவும் என்ன கிளியரா? அடுத்தது என்ன? 65 இரண்டாவது கேள்வி. நான் பிரிச்சது 65 தானே. 65 நாங்க பிரிக்காம இப்படி எழுதணும்னா என்ன நடைபெறுமான வரும்? 1 2 4 8 16 வரும். 16 32 வரும். இங்க 64 வரும். என்ன 64 வரும். 64 65 குறைவா தானே. 128 வராது. 128 65 கூடி. இந்த 65 வாரத்துக்கு இந்த இதுல எந்தெந்த இடப்பெருமானம் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வந்து இதுக்கு 0 போட கண்டுபிட வந்து சுவிதனுக்கு மாத்திரு. 65 இந்த 64 கட்டாயம் வருங்க. 64 போட்டாச்சு. 64 எத்தனை கூட்டினா 65 வரும். 64 ஒன்றும் தான் 65. மிச்ச இடப்பெருமானத்துல எல்லாம் பெருமானம் இல்லை. அவை அங்க என்ன போடணும்? நீங்க 0 போடணும். 0 போடலாம். 65 என்பது சுவிதனாக மாற்றப்படுது. இதே மாதிரி நீங்க என்ன செய்ய, நான் அந்த அடுத்ததுக்கு நீங்க எழுதி பாருங்க. மீதி உள்ளது நாங்கள் வந்துட்டு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு இல்லை, நாளை அன்னைக்கு வியாழக்கிழமை 5 மணிக்கு இருக்கு. 5 மணில ஏதாவது பிரச்சனை இல்லையா? அந்த டைம்ல காலையில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுனால இந்த டைம் போடலாம். வியாழக்கிழமை 5 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது. ஓகே, சரி. அப்போ நாங்கள் கிளாஸ் முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.